ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல புதிய இஓ பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா டெய்லி இஓ ப்ரோக்ராம் இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பக்தர்கள் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அதே மாதிரி நிறைய குறைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு இஓ என்ன பதில் சொல்லியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா இஓ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தகவல்கள் இனிமே தரிசனம் போறவங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க எல்லா அப்டேட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டிடிடியோட நியூஸ் வெப்சைட். இந்த வெப்சைடும் புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய விஷயங்களை லேட்டஸ்டா நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லயே செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் தமிழ்ல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரெஸ் ரிலீஸ் இதுதாங்க. திருமலையில் உள்ள ஹோட்டல் மற்றும் துரித உணவு மையங்கள்ல ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சுத்தமான தரமான சுவையான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஓ மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறதா இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ திருமலையில நம்ம டைரக்டா போயிட்டு அன்னப்பிரசாதம் சென்டர்ல மட்டும் சாப்பிட்றது கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லயுமே நிறைய பக்தர்கள் சாப்பிட்றாங்க. அதனால அங்க கொடுக்கக்கூடிய உணவுகள் சுவையானதும் தரமானவாதமான உணவுகளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதற்காக உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல் பணியாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளுடன் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் உணவு பாதுகாப்பு துறை சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா டெய்லி இஓ நிகழ்ச்சிக்கு பிறகு ஜூலை மாசத்துல எவ்வளவு பக்தர்கள் தரிசனம் பார்த்திருக்காங்க, எவ்வளவு குண்டியல் காணிக்கை கிடைச்சிருக்கு, அன்னப்பிரசாதம் எத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்ற கணக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் சிறந்த ஸ்ரீவாரி தரிசனம், தங்குமிடம் மற்றும் டிடிடியால் வழங்கப்படும் இதர வசதிகளை செய்து தரவும் அனைவரின் ஒருங்கிணைப்புடன் திருமலை யாத்திரையை பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவமாக மாற்ற நாங்கள் கடுமையாக உழைத்து வருகிறோம் அப்படின்றத டிடிடியோட இஓ ஷியாமலா ராவ் அவர் சொல்லியிருக்காரு. திருமலையில் உள்ள அன்னமயா கட்டடத்தில் டெய்லி இஓ நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்களிடம் பேசினார். இஓ பேசியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திற்கான தீவிரமான ஏற்பாடுகள். அக்டோபர் மாசம் இந்த பிரம்மோற்சவம் நடக்குது, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் ஸ்ரீவாரி சலக்கட்ல பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் இறுதிக்குள் பிரம்மோற்சவ பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளோம். பக்தர்களுக்கு சிரமம் இல்லாமல் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். ஸ்ரீவாரி திருவிழாக்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் நடக்குது. அதுக்காக ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு அங்குரார்ப்பணம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி புஷ்கரணி மூடல். திருமலை ஸ்ரீவாரி கோவில் உள்ள புஷ்கரணி நீரை முழுமையாக அகற்றி பைப்லைன் சீரமைப்பு மற்றும் குடிமராத்து பணிகள் செய்ய ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இது மூடப்பட்டிருக்கு. இதனால் ஒரு மாத காலம் புஷ்கரணி ஆரத்தி கிடையாது. ஸ்ரீவாரி பக்தர்கள் புனித நீராடும் வகையில் புஷ்கரணி உச்சியில் சாரல் மலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சமீபத்துல ஸ்ரீவாரி பக்தர்களின் வசதிக்காக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க விஷயம் ஆஃப்லைன்ல ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள். சாதாரண பக்தர்களின் தரிசன நேரத்தை அதிகரிக்கும் வகையில ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஆஃப்லைன்ல ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை மட்டுமே வழங்க முடிவு செய்துள்ளோம். ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கு திருமலை கோகுலம் ஓய்வு இல்லத்தில் 900 டிக்கெட்டுகளும் மீதமுள்ள 100 டிக்கெட்டுகளை விமான நிலையத்தில் உள்ள தற்போதைய முன்பதிவு கவுண்டர்களிலும் வழங்குகிறோம். அன்னப்பிரசாதத்தின் சுவையை அதிகரிக்க நடவடிக்கை. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ருசியை மேலும் அதிகரிக்க சமையலறையில் தரமான அரிசி மற்றும் சமையலறையை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே போல் திருமலையில் FSSAI மேற்பார்வையின் கீழ் குடிநீர், உணவுப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை தொடர்ந்து சோதிக்கும் வகையில் அதிநவீன ஆய்வகத்தை அமைத்து வருகிறோம். அடுத்தது வரிசைகளில் தொடர்ந்து உணவு பிரசாதம். பக்தர்களின் வசதிக்காக சமையல் கோட்டத்தில் 6 இடங்களில் அன்னப்பிரசாதம் வழங்க சிறப்பு கவுண்டர்கள் மற்றும் கூடுதல் கழிப்பறைகளை அமைத்துள்ளோம். திருமலையில் தரகர்கள் மீது நடவடிக்கை. திருமலையில் பக்தர்களுக்கு மலிவு விலையில் சுத்தமான சுவையான உணவு வழங்கப்பட வேண்டும். அடுத்தது டிடிடி நோக்கம் ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு
சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவை நியாயமான விலையில் வழங்குவதாகும். டிடிடி விதிமுறைகளை பின்பற்றாத ஓட்டல்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஸ்ரீவாரி லட்டு பிரசாதத்தின் சுவை மற்றும் தரத்தை அதிகரிக்கவும், மேலும் தரமான மற்றும் சுவையான திருமலை ஸ்ரீவாரி லட்டு பிரசாதங்களை வழங்க தரமான மூலப்பொருட்கள் மற்றும் நெய் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிடிடியோட ஐடி அமைப்பு மேலும் பலப்படுத்தப்படும். டிடிடியோட ஐடி அமைப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டு வாங்கிய சேவைகள், தரிசனம், தங்குமிடம் போன்றவற்றின் முன்பதிவில் உள்ள பிழைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எஸ்எஸ்டி டோக்கன்களை குறைக்க தற்போது 1.47 லட்சம் செலுத்தி வருகிறோம். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் வாரத்திற்கு 1.05 லட்சம். அதை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் பரிசீலித்து வரதாகவும் சொல்லியிருக்காரு. இதே போல எஸ்சிடி மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன்களை வைத்திருக்கும் பக்தர்களை ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தரிசனத்துக்கு வருமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன விஷயங்கள் இந்த மாசத்துல முக்கியமா நடக்குது, ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்றது. அடுத்ததா இன்னைக்கு எத்தனை பக்தர்கள் கால் பண்ணாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்றதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ மொத்தமா 3 விஷயம் கொடுத்திருந்தாங்க, அதுல 2 பார்த்துட்டோம், இது கடைசி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அறக்கட்டளைகளுக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்கள் எங்கிருந்து தரிசனத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு ஈயோட பதில் நன்கொடையாளர்கள் சுபதத்திலிருந்து ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, டிடிடி பக்தர்களுக்கு வழங்கப்படும் தங்குமிடம், தரிசனம், உணவு மற்றும் இதர வசதிகள் நன்றாய் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈயோ அத்தகைய பாராட்டுகள் எங்களுக்கும் எங்கள் ஊழியர் அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறது. மேலும் நாங்கள் ஆர்வத்துடன் பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்துல இருந்து சாமியை பாக்குற மாதிரி இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பக்கமா பாக்குற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுங்க, லட்டு பிரசாதத்தோட தரத்தை மேம்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்ட நெரிசலால் கிட்ட பார்வை சாத்தியம் இல்லை, அதே மாதிரி லட்டு பிரசாதத்தோட தரத்தை மேலும் அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு பக்தர் சொல்லியிருக்க கேள்வி திருமலையில் உள்ள தங்கும் விடுதிகள்ல எலிகள் ஸ்ரீவாரி பிரசாதங்களை சாப்பிடுது, அதனால வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை அப்படின்னு ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு. நீங்கள் உடனடியாக இலவச எண்ணில் புகார் செய்ய வேண்டும், விரைவில் பிரச்சனை சரிபார்த்து தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்த இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுபதம் என்ட்ரன்ஸ் மூலமா சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் போன்ற மத்திய பாதுகாப்பு படைகளுக்கு தரிசனம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈயோ ஏற்கனவே இருக்கு, அதை பத்தி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏடிசி சர்க்கிள் வழியா ப்ரொவைட் பண்றாங்க, இப்போ சுபதம் வழியா கிடையாது. அதே போல இன்னொரு பக்தர் கேட்டிருக்காங்க, சமீபத்துல சுப்ரபாத சேவைக்கு ஆன்லைன்ல எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா என்னால நடக்க முடியாது, சுவாமி தரிசனம் எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஈயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயோமெட்ரிக் மூலம் சுவாமி தரிசனம் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு தெலுங்கானா பொது பிரதிநிதிகளின் பரிந்துரை கடிதங்கள் ஏற்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு ஆந்திராவில் இருந்து பரிந்துரை கடிதங்கள் மட்டுமே அனுமதிக்கிறோம். அதாவது விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திரால இருந்து வரக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸை மட்டும்தான் நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் கேட்டிருக்காங்க, 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல கிடைக்கல, எங்க தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 24ஆம் தேதி அன்னைக்கு ஆன்லைன்ல 4.5 லட்சம் டிக்கெட்டுகளை வெளியிட்டிருந்தோம். 1 மணி நேரத்துல அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்து விட்டன. சுமார் 20 லட்சம் பேர் அனைத்து சேவைகளிலும் உள்நுழைந்தார்கள். டிடிடியின் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மிகவும் வலுவானது மற்றும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து ஸ்ரீவாரி மெட்டு வரை இலவச பேருந்து பயண நேரங்கள் குறித்த காட்சி பலகைகளை அமைக்கவும் சொல்லியிருக்காரு. திருமலை போன்றவற்றில் இலவச பேருந்துகள் இயக்கப்படும். அதே மாதிரி ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமத்திற்கு டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு சுபதம் மூலம் தரிசனம் வழங்கவும், வைகுண்ட வரிசை வளாகம் 2லும் இலவச நுழைவு தகவல் வழங்கப்படவில்லை அப்படின்றத கேள்வியா வச்சிருக்காரு. இதற்கு ஈயோ என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, வைகுண்ட வரிசை வளாகத்தில் மறுநுழைவு தகவல் பலகைகள் அமைத்துள்ளோம், மீதமுள்ள பிரச்சனைகள் குறித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஓவா நீங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி PVRK பிரசாத் அப்படிங்கிறவரு ஈஓவா இருந்த நாட்கள் எனக்கு நினைவு இருக்கு. ஸ்ரீவாரி தரிசனம், ஆர்ஜித சேவா மற்றும் தங்குமிடம் தொடர்பான 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிடப்படுறதுனால மிகவும் கடினமா இருக்கு.
1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்னதாக வெளியிடவும். தரிசன டிக்கெட்டுகளை ரத்து செய்து வாய்ப்பு கொடுங்கள். இதனால் மீண்டும் சர்வீஸ் டிக்கெட் பெற வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா ஒரே தேதியில் வெளியிடாமல் வெவ்வேறு தேதியில் வெளியிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றி, அதே மாதிரி ஆர்ஜித சேவைகளில் மாற்றம் அனுமதிக்கப்படாது, டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுல நாங்க வந்து பரிசோதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா ஒரு பக்தர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, டிடிடியோட புத்தக கடைகள்ல டிடிடி வெளியீடுகள் வந்து கிடைக்கிற மாதிரி நீங்க செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈயோ வந்து நிச்சயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சில பக்தர்கள் வந்து ஸ்ரீவாரி சேவை, நன்கொடையாளர்கள், முதியோர் தங்குமிடம் மற்றும் தரிசனம் குறித்து தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. மொத்தமா வந்து இதுல 20 காலர்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமே ஒவ்வொரு மாசமும் இந்த டெய்லி ஈஓ ப்ரோக்ராம் பண்றது கண்டிப்பா நடக்கும். நீங்களும் அந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. லைன் கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன விஷயத்த வந்து ஒரு கம்ப்ளைண்டா வைக்க விரும்புறீங்களோ அதை நீங்க வந்து சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு நடந்த டெய்லி ஈஓ ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய முக்கியமான 3 பிரஸ் ரிலீஸ். இதுல வந்து பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்ஷன் டிக்கெட் இதை பத்தியும் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கடைசியா இன்னைக்கான தரிசன அப்டேட் கூட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அண்ட் வந்து ஸ்ரீவாரிமட்டில் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் இன்னைக்கு இந்த டைம் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில ரொம்ப ஃபாஸ்டா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா இன்னைக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ரொம்பவே அவைலபிலிட்டி இருக்கு. யாராவது டிராவல் பண்றீங்கன்னா தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரிமட்டில் இன்னும் 3146 டிக்கெட் இருக்கு. இன்னைக்கான ஸ்லாட்ல 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் டிக்கெட்டும், நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல 5 மணில இருந்து 7 மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்கு. அதே போல கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 7347 டிக்கெட் நாளைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. நாளைக்கு காலையில 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இது 2 மணியோட ஸ்டேட்டஸ் தான். இப்பயும் டிக்கெட் இருக்க சான்ஸ் இருக்கு. யாராவது டிராவல் பண்றீங்கன்னா வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ்க்கான ஒரு போர்டு வந்து அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதோட இமேஜ் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தமாக ஆஃப்லைனில் திருமலையில் 900 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,465 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதே போல நேரடி சர்வ தர்ஷனம் 18 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருந்திருக்கும். வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால நேத்தோட க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். போற டைம்ல எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிலிட்டி தான் வாங்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மாதிரியே எல்லா நாள்லயும் அவைலபிள் இருக்குமா அப்படின்னா அது கன்ஃபார்மா இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரமா தீந்துருது. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். நீங்களும் இன்னைக்கு டெய்லி ஈஓ ப்ரோக்ராம் ட்ரை பண்ணியிருந்தீங்க, இல்லை பேசியிருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.